வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.2ல் 5வது கணக்கு பார்க்குறோம். தீர்க்க 1/5 மட்டு 10x - 2 <1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ முந்தின கணக்கு செஞ்ச போலயே தான் இது செய்ய போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை என்ன செய்கிறோம், நம்ம எப்பயும் சமன்பாட்டில் செய்கிற மாதிரியே இங்கே கொண்டு போவோம். 10x - 2 மட்டு <5 இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பெருக்கிறோம், குறுக்கு பெருக்கல் பண்ணி அந்த இதை ஸ்டெப்பு போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு தான் நான் என்ன போடுறேன், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடும்போது 10x - 2 இந்த 5 இந்த பக்கம் வரும்போது என்ன -5 0. ஓகேவா? சரி, அடுத்து மைனஸ் போடும்போது -10x +2 -5 0. ஓகே, ப்ளஸ்ஸும் மைனஸும் போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், 10x - 7 0. 10x <7 +7 அந்த பக்கம் போச்சுன்னா -7 அந்த பக்கம் போச்சுன்னா +7 மாறிடும். அப்போனா எக்ஸ் 7/10. இது ஒரு ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து இங்கே வாங்க, -10x 5ல் 2 போச்சுன்னா 3. என்ன 3? -3 0. -10x +3. இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், 3/10. இந்த மைனஸ் சைன் அப்படி இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போனா சைனை மாற்றுறோம், -3/10. ஓகேவா? சரி, அப்போனா எக்ஸ் என்னது 3/10 விட அதிகமாக இருக்கணும், 7/10 விட கம்மியாக இருக்கணும். அதான் இப்போ நம்ம தீர்க்கங்கும்போது நம்ம என் கோடு செய்யணும்னு அவசியமே கிடையாது. இன்இக்வாலிட்டி சைன் மட்டுமே போட்டே செய்யலாம். எக்ஸு இங்கே என்னது, எக்ஸ் எதோட பெருசாக இருக்கணும், -3/10. எதை விட சின்னதாக இருக்கணும், 7/10. அப்படின்னா தீர்வு கணம் என்னது, என்கோட்டில் கேட்டால் மட்டும் அதை செஞ்சால் போதும். இப்போ இது ரெண்டு கீழே அடைப்புக்குறி ஈக்குவல் சைன் எதுவும் இருக்கா, எதுவுமே இல்லை. அதனால் நம்ம அடைப்புக்குறியிலேயே போட்டால் போதும், 7/10. புரியுதா மாணவர்களே?